படம் பார்க்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், ஆனால் அதை நம்ம கவனிக்க மாட்டோம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படத்துலேருந்து மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஹீரோ ஹீரோயினை விட்டு தூரமாக தள்ளி தான் இருப்பார், ஆனால் ஹீரோயின் பேசுகிறது நல்லா கேட்கும். அது எப்படி அவ்வளோ தூரமாக தள்ளி இருந்தாலும் கேட்கும்? சரி, ஹீரோயின் பேசுகிறது கேட்குது. அதே போல் ஹீரோயினை கட்டிக்க போகிறவனும் அதே தூரத்தில் தான் இருப்பான், ஆனால் அவன் பேசுகிறது மட்டும் ஹீரோவுக்கு கேட்காது. ஏன்? ஹீரோயின் அப்பா சரத்குமார் பெரிய பணக்காரரு, ஹீரோ சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்புறம் எப்படி அவங்க 2 பேருக்கும் ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒரே டாக்டர் வைத்தியம் பார்ப்பாரு? பணக்காரங்க வைத்தியம் பார்த்துக்கிற ஹாஸ்பிட்டல்னா காசு அதிகமாக இருக்கும், மிடில் கிளாஸ் ஃபேமிலி வர முடியாது. அவ்வளோ பெரிய பணக்காரர் சாதாரண ஹாஸ்பிட்டலுக்கும் வரமாட்டார். சரத்குமாரை பற்றி ஹீரோ தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் கதை நகரும். அதனால் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. மேரேஜ் செலிப்ரேஷன் பார்ட்டி நல்லா தான் போயிட்டுருக்கு, ஆனால் ஜிவி பிரகாஷ் அந்த பார்ட்டியில் சேடான சாங்கு பாடுறாரு. வெட்டிங்கில் அப்படி பாடுறதுக்கு மற்றவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க? இதே பாட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக வேணும்னா ஹீரோவோட கற்பனையில் வர மாதிரி பண்ணியிருக்கலாம். ஹீரோயினோட அப்பா சரத்குமார் 5 நிமிஷத்தில் சாக்க போகிறோன்னு சொல்கிறாரு. அவரே சொல்கிறாரா? வெரி குட் வெரி குட், பிரில்லியன்ட். அது எப்படி 5 நிமிஷத்தில் சாக்க போகிற ஒருத்தர் நல்லா தெளிவாக பேசுகிறாரு? டாக்டரும் யாரும் பக்கத்தில் இல்லை. அட, அப்பா சீரியஸாக சாக்க கிடைக்கிறாரு. அந்த சமயத்தில் ஹீரோயின் எங்கே போனாங்க? ஹீரோயினோட ஃப்ரெண்டுலாம் இருக்குது, ஆனால் ஹீரோயினை காணோம். அதாவது கதைப்படி ஃப்ரெண்டு அப்பா பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணணும், அதை கிளைமேக்ஸில் தான் போட்டு காட்டணும். ஹீரோயினுக்கு தப்பி தவறி முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா கதை நகராது. அதனால தான் அப்பா சாகும்போது பொண்ணு இருக்காத மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டோட லவரை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணோட பேரையும் சொல்லிட்டான், ஆனால் இன்னொரு ஃப்ரெண்டு அது யார் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அது யார், ஃபோட்டோ காட்டுன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு காமெடிக்காக இது அவனுக்கு தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹீரோ எதுக்கு சரத்குமார் கூட பொண்ணு இருக்கட்டும்ன்ட்டு வேலைக்கு போகிறான். சரத்குமாருக்கு தான் பொண்ணு கூட இருக்கணும்னு ஆசை, அதனால ஹீரோயின் கூட இருக்கிறாரு. அதுவும் ஹீரோ வரும்போது மட்டும்தான் சரத்குமாரும் கூட வராரு, ஆனால் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போகும்போது சரத்குமார் வரமாட்டுறாரு. இதுக்கு ஹீரோ ஹீரோயின் கூடவே இருந்திருக்கலாமே. ஸோ ஹீரோ ஹீரோயினை விட்டு போனது லாஜிக் மிஸ்டேக்கு. அப்படி போனால் தான் இந்த கதையை நகரன்றதுனால எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படமே மிஸ்டேக் தான். ஆடியன்ஸ், இப்போ நீங்களே மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கிற சேலஞ்சு வைக்க போகிறேன். சேலஞ்சு நம்பர் 1, என்ன மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிங்க. இன்னொரு முறை பாருங்க. இதில் என்ன மிஸ்டேக்னா, கல்யாணத்துக்காக ஹீரோயினை ரெடி பண்ணிட்டு இருக்கிற இந்த ஹேர் ட்ரெஸ்ஸரை பாருங்கள். அடுத்து வேறு ஆங்கிளில் இருந்து காட்டும்போது அந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் இருக்க மாட்டாங்க. இங்கே தான் இருந்திருக்கணும், ஆனால் இல்லை. மறுபடியும் முன்னாடி காட்டின ஆங்கிளில் காட்டும்போது அவங்க இருப்பாங்க. இது ஒரு பயங்கரமான மிஸ்டேக்கு. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் பீச்சில் குளிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடியும் முன்னாடியும் எந்த ஒரு பில்டிங்கும் இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் இல்லை. ஆனால் ஹீரோயின் கடலுக்குள்ளே போகும்போது அவங்க மேலே நிழல் விழுது. அந்த நிழல் எங்கேருந்து வந்தது? ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் வெட்டிங் பார்ட்டிக்கு குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ மேலே வெர்டிக்கலாக தான் நிழல் விழுது பாருங்கள். ஆனால் அடுத்து வேறு ஆங்கிளில் காட்டும்போது ஹரிசண்டலாக நிழல் விழுது. ஃபஸ்ட்டு வெர்டிக்கலாக விழுந்தது, எப்படி ஹரிசண்டலாக விழுது? ஆங்கிளை மாற்றி எடுக்கும்போது ஒன்று வேறு பிளேஸில் எடுத்துருக்கணும், இல்லை வேறு டைமில் எடுத்துருக்கணும். இந்த ஃப்ரண்ட் ஆங்கிளில் ஹீரோ ஃப்ரெண்டும் இந்த பொண்ணும் க்ளோஸாக தான் நின்றுட்டுருக்காங்க. ஆனால் பேக் ஆங்கிளில் காட்டும்போது அவங்க ஒன்றா நின்று இருந்தாங்கன்னா ஹீரோயினை மறைச்சிப்பாங்கன்னு கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சுருக்காங்க. அடுத்த ஷாட்டில் மறுபடியும் க்ளோஸாக தான் இருக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஐ லவ் யூ சொல்லும்போது தலையை நல்லா மேலே தூக்கி தான் ஐ லவ் யூ சொல்லும். டக்குன்னு ஹீரோ ரியாக்ஷனை காட்ட வேறு ஆங்கிளில் காட்டும்போது அந்த பொண்ணோட தலை ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். மறுபடியும் முன்னாடி இருந்த ஆங்கிள்லேயே காட்டும்போது அந்த பொண்ணோட தலை முன்னாடி இருந்த மாதிரியே மேலே தூக்கி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சினிமாவை அப்படி தான் எடுப்பாங்க. சினிமாவுக்கு நானும் வரேன்னு சரத்குமார் சொல்லும்போது பொண்ணு அப்பாவை பார்க்கும். இந்த ஷாட்டில் தலையாண்ட இருக்கிற தலைகாணியை பாருங்கள், வெர்டிக்கலாக தான் இருக்குது. வேறு ஆங்கிளில் அப்பாவை பார்க்குறத காட்டும்போது அந்த தலைகாணி ஃப்ளாட்டாக இருக்கும். லவ் ஆனிவர்சரி பார்ட்டி நடக்கும். அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேச வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி டேபிளில் 2 கிளாஸ் இருக்கா. அடுத்து வேறு ஆங்கிளில் காட்டும்போது ஒரு மேஜிக் நடந்திருக்கும், அந்த 2 கிளாஸும் இருக்காது. ஆனால் மறுபடியும் முன்னாடி காட்டின ஆங்கிளில் காட்டும்போது அந்த கிளாஸுங்க இருக்கும். எப்படி மேஜிக் நல்லா இருந்ததா? எல்லாரும் ஜோராக கைத்தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இந்த ஆங்கிளில் ஹீரோ அம்மாவோட துப்பட்டாவை பாருங்கள், ஷோல்டர் விட்டு இறங்கி கொஞ்சம் கை வரைக்கும் கவர் பண்ணியிருக்கு. ஆனால் அடுத்து வேறு ஆங்கிளில் இருந்து காட்டும்போது அந்த ஷோல்டர் வரைக்கும் தான் துப்பட்டா இருக்குது. இதே மாதிரி ஆங்கிளை மாற்றி மாற்றி காட்டும்போது இந்த மிஸ்டேக்கும் ரிப்பீட் ஆகுது. ஆடியன்ஸ், இப்போ உங்களுக்கு இன்னொரு சேலஞ்சு நம்பர் 2. இன்னொரு முறை பாருங்க. இதில் என்ன மிஸ்டேக்னா, பில்லோவோட பொசிஷன் சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஷாட்டில் பில்லோஸை பாருங்கள், இந்த பில்லோவும் தனித்தனியாக இருக்குது.
ஆனால் அடுத்து வேறு ஆங்கிளில் காட்டும்போது பாருங்கள் அந்த பில்லோஸு ஒன்றுக்கு மேலே ஒன்றா இருக்குது. அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இந்த மிஸ்டேக் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன் மேலையா பெருசு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட லவ் சொல்கிற சீனில் அவங்க வாந்தி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க தலை முடியை பாருங்கள், ரைட் சைடு முன்னாடி இருக்கிற முடி அவங்க மூஞ்சிக்கு முன்னாடி விழுந்திருக்கும். ஆனால் அதே அப்படியே வேறு ஆங்கிளில் இருந்து காட்டும்போது அந்த முடி அப்படி முன்னாடி விழுந்திருக்காது, பின்னாடி தான் இருக்கும். இப்படியே ஆங்கிளை மாற்றி மாற்றி காட்டும்போது இந்த மிஸ்டேக் வந்துக்கிட்டே இருக்குது. ஹீரோயின் அப்பா சரத்குமார் கிட்ட பேசுகிற இந்த சீனில் சோஃபாவில் இருக்கிற தலைக்காணியை பாருங்கள். இந்த தலைக்காணிக்கு முன்னாடி இல்லாமல் கொஞ்சம் சைடில் தான் இருக்குது. ஆனால் அடுத்து வேறு ஆங்கிளில் காட்டும்போது யாரும் அதை தொட்டே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த தலைக்காணி இந்த தலைக்காணிக்கு முன்னாடி இருக்குது. ஒரு டைலாக் பேசும்போது கையை காலை எப்படி வச்சுட்டு இருந்தோன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி மிஸ்டேக் வரும். ஹீரோவை பாருங்கள், ஸ்டார்டிங்கில் கையை மேலே தூக்குறாரா, அப்புறம் கீழே இறக்கிட்டாரு. ஆனால் அடுத்து வேறு ஆங்கிளில் இருந்து காட்டும்போது கை மறுபடியும் மேலேயே தான் இருக்குது. ஆல்ரெடி அவர் தான் கீழே இறக்கிட்டார்ல, அப்புறம் எப்படி மேலே வந்தது அது தெரியல. பல படங்களில் வர மிஸ்டேக்கு இந்த படத்துலையும் நிறைய இடத்துல வந்திருக்கு. வெயில் அடிக்கும்போது மழை பெய்யுறது. வெயில் அடிக்கும்போது மழை பெய்யுறதுங்கிறது அபூர்வமான விஷயம். அட்லீஸ்ட் அது வர சமயத்தில் வானவெளியாச்சு காட்டியிருக்கலாம். ஓகே ஆடியன்ஸ், இந்த படத்தில் இருக்க கான்செப்ட் மிஸ்டேக்கை பார்க்கலாம். நிறைய இருக்குது, கழுவி ஊற்ற போகிறேன். இந்த படத்தில் எப்போ பார்த்தாலும் என்ன நடந்தாலும் குடி தான். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ லவ் ஃபெயிலியருக்காக குடிக்கிறான். இவனுக்கு கல்யாணத்துக்காக பார்த்து வச்சிருக்கிற பொண்ணும் அதோட வீட்டு மொட்டை மாடியிலேயே குடிக்கிறதுக்காக செட்டப் பண்ணி வச்சிருக்கு. அதோட சேர்ந்து ஹீரோவும் குடிக்கிறான். ஃப்ரெண்டோட லவ் ஆனிவர்சரி பார்ட்டியில் குடிக்கிறானுங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினை குடிக்க வைக்கிறதுக்காக ஜூஸில் ஆல்கஹாலை கலக்குது. அதுக்குன்னு ஹீரோயின் குடிக்காதுன்னெலாம் நினச்சிக்காதீங்க, அதுவும் குடிக்கும். இந்த பின்னாடி வரேன். பப்பில் குடிக்கிறானுங்க, மேரேஜ் செலிப்ரேஷனில் குடிக்கிறானுங்க. ஹீரோயினும் அதை கல்யாணம் பண்ணிக்க போகிறவனும் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்ட்டியில் குடிக்குதுங்க. ஹீரோ ஃப்ரெண்டும் ஈவெண்ட் ஆர்கனைசர் பொண்ணும் ஒன்றா சேர்ந்து குடிக்குதுங்க. இப்படி படத்தில் வர எல்லா மெயின் கேரக்டர்ஸும் குடிக்குதுங்க. குடிக்கிறத ப்ரமோஷன் பண்ணுறதுக்காகவே இந்த படத்தை எடுத்து வச்சுருக்கானுங்க போல். படத்தில் எப்போ பாரு எந்த இடமா இருந்தாலும் சரி குடி தான். ஹீரோ கல்யாணத்துக்கு பார்த்து வச்சுக்கிற பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ணி பிரேக்கப் ஆனதாக காட்டுறாங்க. படிக்கிற வயசில் படிக்காமல் வயசு கோளாறால் வர அட்ராக்ஷனை லவ்னு நார்மலைஸ் பண்ணுறானுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பப்ளிக் பிளேஸில் ரோட்டில் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை பையனை கட்டி பிடிக்குது. ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களுக்கு முன்னாடியே காரில் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்குதுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி மற்றவங்க இருக்கும்போது இது மாதிரி கன்றாவியை பண்ணுறாங்க, இதை நார்மலைஸ் பண்ணுறானுங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டியில் ஹீரோயின் குடிச்சிட்டு ஹீரோக்கு முத்தம் கொடுக்க வருது. ஹீரோயினே இது மாதிரி பண்ணால் இது மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் நார்மலைஸ் ஆகிடும். ஹீரோவுக்கு 2 ஃப்ரெண்டு இருக்காங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டோட லவ்வரை லவ் பண்ணுறான். இந்த மாதிரி கேவலத்தையும் இந்த படத்தில் வச்சு நார்மலைஸ் பண்ணுறானுங்க. ஹீரோயினுக்கு வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் ஆகும்போது ஹீரோயின் ஃப்ரெண்டு அழுகும். அதுக்கு ஒருத்தங்க ஏமா அழுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டும் இவளுங்க வேற அப்படின்ற மாதிரி சொல்லும். அதாவது இப்போ வர படங்கள்லாம் பெரியவங்களுக்கு, வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, இவ்வளவு ஏன் அம்மா அப்பாவுக்கு கூட மரியாதை கொடுக்கறதில்ல. படம் எடுத்து ஃபேமஸ் ஆகிற முன்னாடி வரைக்கும் திட்டியிருப்பாங்க போல், அதான் வன்மத்தை காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹிந்து மதத்தில் புனிதமான விஷயம் கல்யாணம், தாலி, அதை அவமதிச்சிருக்கானுங்க. 2 மனசை சேர்க்கறது தான் தாலி, இல்லைனா அது வெறும் கயிறு தான். தாலி இருக்கிற பெரியார் குரூப்பை சேர்ந்தவனுங்களா இருப்பானுங்க போல. திருமணம் கடந்த உறவு என்பதுதான் சரியான காதல் ஒன்று தான். அதில் கள்ளக்காதல் நல்ல காதல் என்பதெல்லாம் இல்லை. தமிழ் சினிமாவில் ஹிந்து மதத்து மேலேயும் நம்ம கலாச்சாரத்து மேலேயும் ஏன் அவ்வளவு வன்மம்? ஆடியன்ஸ், இப்போ உங்களுக்கு கடைசி சேலஞ்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். சேலஞ்சு நம்பர் 3. இன்னொரு முறை பாருங்க. இதில் என்ன மிஸ்டேக்னா, அந்த பில்லோவை பாருங்கள், ஹீரோயினுக்கு காலுக்கு பக்கத்தில் தான் அந்த பில்லோ இருக்குது. ஆனால் அடுத்து வேறு ஆங்கிளில் இருந்து காட்டும்போது அந்த பில்லோ அவங்க காலுக்கு கீழே இருக்குது. சைடில் தான் இருந்திருக்கணும், ஆனால் அங்கே போயிருக்கு. ஆடியன்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் தான் இந்த சேனலோட சொத்து. ஸோ கமெண்ட்டில் வெல்த் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே போல் பல படங்களில் இருக்கிற மிஸ்டேக்ஸை தெரிஞ்சுக்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.